சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஆர்.பி. சௌத்ரி. ஒரே ஒரு விலாசம், ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு 1000 விலாசங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக. எந்த வேலையும் இல்லாவிட்டால் கூட ஆஃபீஸுக்கு போய் அவரை பார்த்து ஒரு வணக்கம் போடுவது ஒரு வேலையாக இருந்தது. இப்பொழுது அந்த வேலையும் கூட எங்களுக்கு இல்லாமல் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் கொடுத்த சீரிய சிந்தனைகளும் சிறப்பு மிக்க யோசனைகளும் எங்களை மெல்ல மெல்ல செதுக்கிய அவரது அறிவுறுத்தல்களும் கொண்டு இனிமேல் நாங்கள் நடக்க வேண்டும். கதை சொல்ல வருகின்ற அனைவரும் அவ்வளவுதான் என்று நினைத்து விடாமல் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து கண்டிப்பாக கதைகள் சொல்லுங்கள், கேட்பதற்கு இருக்கிறார்கள். சௌத்ரி சாரின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். அன்புடன் ராஜகுமார். தமிழ் திரையுலகின் உதவி இயக்குநர்களின் மிக 50க்கும் மேற்பட்ட உதவி இயக்குநராகின பெருமை அவருக்கு இருக்குது. பெரிய இயக்குநர்கள், வெற்றியெடுத்த இயக்குநர்கள் அப்படி போகாமல் லட்சியத்தோடு டேரக்டர்கள் லட்சியத்தோடு இருக்கிற உதவி இயக்குனர் கதை கேட்டு அவங்களெல்லாம் இயக்குநராக்குனது தான் ஆர்.பி. சௌத்ரி சார். அவர் உருவாக்கிய இயக்குநர்கள் நானும் ஒருத்தன். திருப்பாச்சி அவர் தயாரித்த படம், அந்த படத்து மூலியமாக தான் என்ன ஒரு 5 வருஷமாக நான் திரையுலகில் போராட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வாய்ப்பை கொடுத்து வாழ்த்து சொல்கிறது, வாழ்க்கையை கொடுத்த ஒரு சௌத்ரி சார். என் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இணையானவர் சொல்லலாம், அதுக்கு மேலே சொல்லலாம். ஏன்னா நான் லட்சியத்தோடு இருக்கும்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். எங்கள் அப்பா கூட எங்களை நம்பி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி பண்ணுவேன், எப்படி சரியாக வரும், எப்படி லாபம் வரும், இல்லை கேள்வி கேட்டால் தான் ஒரு எந்த பையன்ட்டையும் ஒரு அப்பா அப்படியே பண்ணுவாங்க. நான் என்கிட்ட ஒரு 2 மணி நேரம் கதையை கேட்டுட்டு பல கோடி இன்வெஸ்ட் பண்ணார். இன்றைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை அவர் கொடுத்த வாழ்க்கை தான். அந்த கொடுத்த வாய்ப்பு தான் இன்றைக்கி ஒரு பேரரசன், ஒரு இயக்குனர் உருவானதுக்கு காரணம். எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, நிறைய பேர் லட்சியத்தை அவர் நிறைவேற்றினார். உதவி இயக்குனர் 50-60 இயக்குனரோட லட்சியத்தை நிறைவேற்றினார். ஆனால் அவருக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு, அது நிறைவேறாமல் அவர் வாழ் முடிஞ்சு போச்சு. அதுதான் எங்களுக்கு குறை. என்னென்னா, இது வரைக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் 99 படம் தயாரிச்சிருக்காரு. அடுத்து 100வது படத்தை சிறப்பாக பண்ணணும், ஒரு நிறைவாக பண்ணணும். ஒரு 2-3 வருஷமாகவே அவருடைய நோக்கம் எல்லாமே 100வது படத்தை கரெக்டாக நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 99 100 அவர் அந்த லட்சியம் நிறைவேறதுக்கு முன்னாடி அவர் காலம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் பையன் இருக்காங்க, ஜீவா இருக்கார், ரமேஷ் இருக்கார், மூத்த பையன் சுரேஷ் இருக்கார். 100வது படத்தை சிறப்பாக தயாரித்து அந்த படம் தான் அவருக்கு நம்ம பண்ணுற ஒரு சமர்ப்பணமாக இருக்கும், காணிக்கையாக இருக்கும். 100வது படம் சரியாக தயாரிக்கணும். அதுக்கு நாங்கள் எங்கள் இயக்குனர் சங்கம் அவரால் உருவாகின நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர். விக்ரம் சார், எஸ் ரவிக்குமார் சார், எழில் சார், லிங்குசாமி சார், ரவிமரியா சார், இதில் நான் இப்படி பல பேர் இன்றைக்கி பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர் தான். அதை பார்த்தா எனக்கு இயக்குனர் சங்கமே அவர் சங்கமாக தான் இருக்குது. எங்கள் இயக்குனர் சங்கம் மூலியமாக அவர் ஆத்ம சாந்தியடைய எல்லாம் வேண்டுகிறேன். ஆர்.பி. சௌத்ரினாவே இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மறக்க முடியாத பேர். தமிழ் சினிமாவோட சரித்திரத்தில் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நேம். தயாரிப்பாளராக இளம் இயக்குனருக்கு, புதிய இயக்குனருக்கு ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி அவர். யார் போய் ஒரு நல்ல கதையை சொன்னாலும் அவர் அதை அற்புதமாக அந்த புது இயக்குனர்னு பார்க்காம அறிமுகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டின ஒரு மிக அற்புதமான தயாரிப்பாளர். அவர்
கடைசி வரையிலும் துடிப்போடு இருந்த ஒரு இளைஞர் மாதிரி துடிப்போடு இருந்தார். ஒரு 100வது படம் அவருடைய கம்பெனியில் 99வது படம் இப்போ படப்பிடிப்பு போயிட்டுருக்கு மகுடம். 100வது படம் எடுக்கணும் உதயன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அதுக்கான ஒரு சிறப்பான முயற்சியில் இருந்த இந்த காலகட்டம் அவரை இந்த மாதிரி ஒரு அகால மரணம் அவரை தழுவுனது எனக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவர் இப்போ கூட அவரை பார்க்கும்போது அவர் நல்ல உறக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கார். அவருக்கு எந்த உடல் சேதமும் ஒரு ஆக்சிடெண்ட்டான மாதிரிலாம் தோணவே இல்லை. அவருடைய மறைவு என்னாலேயே தாங்கிக்க முடியலன்னா அந்த குடும்பத்தார் எந்த அளவுக்கு அதை தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல. அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்தில் அவருடைய துணைவியாருக்கும் பேரன் பேத்திகளுக்கும் அனைவருக்கும் நான் ஆழ்ந்த இரங்கலை சமர்ப்பிக்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக செயலாளர் என்ற முறையில் எங்கள் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். திரும்பவும் ஆர்பி சௌத்ரி மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பாரான்றது நமக்கு எண்ணி பார்க்க முடியாத ஒரு பேரிழப்பு. நிச்சயம் ஜீவா அவர்களும் ரமேஷ் சுரேஷ் எல்லாமே சேர்ந்து அவர் அப்பாவுடைய ஆசையான 100வது படத்தை, இந்த ஒரு கம்பெனி 100 படம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம். 100வது படம் என்கிற அவருடைய கனவை நனவாக்க வேண்டும். அதுக்கு தமிழ் திரையுலகமே ஒத்துழைப்பு கொடுக்கும். அவருடைய குடும்பத்திற்கு என்றென்றும் நாங்கள் உறுதுணையாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் இருக்கும். ஏன்னா எங்கள் இயக்குனர் சங்க நிர்வாகத்திலேயே கிட்டத்தட்ட 10 பேர் அவர் இயக்குனராக உருவாக்குனவர் தான். ஸோ நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் அவருடைய தயாரிப்பில் பணியாற்றினவர்கள்ங்கிறத நினச்சி பார்க்கும்போது வேறு எந்த கம்பெனிக்கும் அந்த மாதிரி ஒரு கொடுப்பினை இல்லை. அத்தனை பேரையும் அனைத்து இயக்குநர்களையும் ஊக்குவித்த ஒரு மாபெரும் மேதை திரு ஆர்பி சௌத்ரி சார் அவர்கள். அவருடைய இழப்புக்காக நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் இன்னும் நம்முடன் இருக்கிறார் என்றே எனக்கு தோணுகிறது. அவருடைய ஆன்மா சாந்தியரை மனமார்ந்த பிரார்த்தனையை தெரிவிக்கிறேன். கலை உலகின் பகுதி மறைந்துவிட்டது என்று சொல்ல, சினிமாவை சுவாசமாக வாழ்கிறவர்கள் மிகச்சிலர். சினிமாவை தொழிலாக செய்கிறவர்கள் மிக பலர். ஆனால் சினிமாவை ஒரு தொழிலாக செய்யாமல் சுவாசமாக செய்தவர்களில் ஒருவர் என் அருமை நண்பர் ஆர்பி சௌத்ரி. ஏவிஎம், வாகினி, தேவர் பிலிம்ஸ், பிரசாத், ஜெமினி போன்ற நிறுவனங்கள் செய்ய வேண்டிய பெரும்பணியை தனி மனிதனாக செய்தவர் ஆர்பி சௌத்ரி. 90 படங்களுக்கு மேல் எடுத்து 100வது படத்தை தனது கனவாக நினைத்துக் கொண்டிருந்த பொழுது இப்போது அவர் கனவாகிவிட்டார் என்கிற போது எனக்கு மனது நொந்து போகிறது. என் அருமை நண்பர், எங்கள் சந்திப்புகளெல்லாம் கலை சந்திப்புகள் மட்டுமல்ல, சமூக சந்திப்புகள், ஆனந்தமான சந்திப்புகள், கலை உலக வரலாற்று சந்திப்புகள். அவருக்கு நான் எழுதிய பாடல்களெல்லாம் இன்னும் எனக்கு நினைவில் இருக்கின்றன. துள்ளாத மனமும் துள்ளும், நாட்டாமை, ஷாஜஹான், கேப்டன், சின்ன மேடம், இன்னும் எத்தனையோ படங்கள் அவர்களுக்கு நான் பாட்டெழுதியிருக்கிறேன். நான் பாட்டெழுதாத நல்ல படங்களும் அவர் நிறைய எடுத்திருக்கிறார். அவர் மறைந்து விட்டார் என்று அருகில் சென்று பார்த்தபோது அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தோன்றியது. நான் நினைத்தேன் அவர் விபத்தில் உடம்பு சிதைந்திருக்கும் என்று. இல்லை, அவர் உடம்பு சிதையவில்லை, அவர் உறங்கிக் கொண்டிருப்பது மாதிரியே இருக்கிறது. அவர் கனவுகள் சினிமா நன்றாக இருக்க வேண்டும் என்று அவருடைய படங்கள், அவருடைய கனவுகள், அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ இளம் இயக்குனர்களுக்கு
பிதாமகனாக இருந்தவர் சௌத்ரி. அவரை சினிமா உலகில் பல இளம் இயக்குனர்கள், வெற்றி பெற்ற இயக்குனர்கள் தங்கள் வீட்டில் ஒரு இழப்பாக கருதி துக்கம் கொண்டாடுவார்கள் என்று எனக்கு தெரியும். அவர் மறைந்து விட்டார். சில பேருக்குத்தான் மரணம் மறைவாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு மரணம் என்பது நினைவாக இருக்கும். சௌத்ரிக்கு மரணம் நினைவாக இருக்கும். கலை உலகம் அவர் புகழை பாடிக்கொண்டே இருக்கும். அவருக்கு என் ஆழ்ந்த அஞ்சலி. அவர் குடும்பத்தாருக்கும் கலை உலகத்தாருக்கும் என் ஆழ்ந்த இரங்கல். சௌத்ரி புகழ் வாழ்க. எங்களுக்கெல்லாம் அவர் வந்து முதலாளி. நான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து 92 வந்து கோகுலம், அதாவது ஒளிப்பதிவாளர் MS அண்ணாதுரை அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக நான் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சேன். எனக்கு ஒரு நாளைக்கு அப்போ வந்து 30 ரூபா சம்பளம் கொடுத்தாரு முதலாளி. அதே நிறுவனத்தில் 2004 அவருடைய பையன் ஹீரோவாக அறிமுகமான ஜித்தன் படத்தில் நான் வந்து ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். 2005 வந்து இப்போ இருக்கிற CM விஜய் சார் கூட திருப்பாச்சி அப்படின்னு ஒரு படம், அதில் வந்து நடித்தேன். அது சார் தான் தயாரிப்பாளர். அதன் பிறகு 2014 விஜய் சார் நடித்த ஜில்லா படத்துலேயே நான் வந்து ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கேன். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கடவுள். எனக்கு ஒரு 35 இயக்குநர்களை வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, எடிட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர்னு எத்தனையோ பேரை வந்து முதலாளி வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. சௌத்ரி முதலாளி. இப்போ கூட நான் வந்து விஜய் சார் இப்போ போயிட்டு உள்ளேருந்து வெளியே வரும்போது நான் வந்து சாரை பார்த்து பேசினேன். ரொம்ப அழுதுட்டு தான் சார் வந்தாங்க. ஏன்னா விஜய் சாருக்கு வந்து சினிமாவில் ஒரு வித்தியாசமான கதை உள்ள ஒரு படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் வந்து சார் தான். அது இயக்குனர் விக்ரமான் சாரோட மூவி உனக்காக. அதன் பிறகு தான் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு முழுதும் லேடிஸ்கிட்ட ரீச் ஆனது வந்து அந்த படம் மூவி உனக்காக. ஸோ சார் துல்லாத மனமும் துள்ளும், அப்புறம் வந்து ஜில்லா, ஷாஜகான் அப்படின்னு நிறைய படங்களில் வந்து சார் விஜய் சார் நடிச்சிருக்காரு. நான் வந்து இப்போ பார்த்தேன், சார் வந்து பார்த்தோம். அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே உயிரோடு வந்து இருந்த மாதிரி எங்களுக்குலாம் தோணிச்சுன்னா நம்ம 92 நான் வந்து ஐயாவை பார்த்துருக்கோம். ஸோ வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அவங்க குடும்பத்தாருக்கு எங்கள் சார்பாகவும் எங்களுடைய நடிகர்கள், இயக்குநர்கள், திரைக்கலைஞர்கள் அத்தனை சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். இவர் வந்து இயக்குனர் பாரதி கணேஷ் 99 கேப்டனை வச்சு கண்ணுப்பட போவதையான இதே தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து படம் பண்ணவர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சௌந்தரியன் சார் மியூசிக் டைரக்டர், அவரை அறிமுகப்படுத்தினதும் சார் தான். நிறைய சினிமாவில் இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் சினிமாவில் சாப்பிட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சௌத்ரி சார் தான். அவரை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிக்கிட்டு அவருடைய ஆத்மா சாந்தியடைய நிறுவன வேண்டிக்கிறோம். நன்றி. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினாருங்க பொறுத்து தான் அவருடைய லைஃப் எப்படிப்பட்டதுன்னு கணக்கிடுவாங்க. சௌத்ரி சார் வந்து ஆல்மோஸ்ட் 98 மூவிஸ் பண்ணியிருக்காரு. 98ல் எத்தனையோ டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ ஆர்டிஸ்ட்டை விடுங்க, யார் வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சௌத்ரி சார் மட்டுமே தான் இருப்பாங்க. அந்த டைமில் நாங்கள் 98ல் நான் என்னோடய படம் வந்துச்சு. அந்த டைமில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூமில் என்ன பேசிக்குவேன்னா, போட ஆண்டவர் இருக்கான், சௌத்ரி சார் இருக்கார், எனக்கு என்னடா கவலை அப்படின்னு தில்லாக வாழ்ந்தோம். நல்ல கதை இருந்தால் போதும், நமக்கு லைஃப் செட்டில், நம்ம லைஃப்பை சௌத்ரி சார் முன்னே கொண்டு வந்துடுவார். அவ்வளோ டைரக்டர்ஸ் லைஃப்பில் விளக்கேற்றி வச்சுருக்காரு. இஸ் என்ன சொல்கிறது, நோபல் ஹார்ட், கிரேட். சௌத்ரி சார் மாதிரி வெரி இஸ் அ ரேர் பர்சன். தமிழகத்தினுடைய பொக்கிஷமாக கலையுலகத்தினுடைய தலைவனாக வாழ்ந்து காட்டியவர். 100 படங்களை இயக்குவது என்பது, தயாரிப்பது என்பது சாதாரண காரியமல்ல. தமிழக மக்களுக்கு அவ்வளவு படைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல்
நாளைய முதல்வர் விஜயிலிருந்து அஜித் அவர்களிடமிருந்து கேப்டன் நம்முடைய விஜயகாந்த் அவர்களிடம் பல இயக்குநர்களை பல நடிகர்களை கதாநாயகர்களை உருவாக்கியவர். அவர் நாட்டாமை படம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க படம். பல இயக்குநர்களை உருவாக்கியவர். கே.எஸ். ரவிக்குமார் முதற்கொண்டு விக்ரமன் முதற்கொண்டு பல இயக்குநர்கள் 100 படங்கள் என்று சொன்னால் எவ்வளவு கோடிகள் மக்களுக்கு செய்திருக்கிறார், எவ்வளவு டெக்னீஷியன்களை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக அவர் தமிழகத்திலே என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். 36 இயக்குநர்களை 36 இயக்குநர்களை அறிமுகப்படுத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. 36 ஆண்டு காலத்திலே 99 படங்களை முடித்து 100வது படத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இழப்பு மிகப்பெரிய தமிழகத்திற்கும் கலை உலகத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு. அருமை நண்பர் ஜீவா அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தமிழக மக்களுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. சௌத்ரி சாரோட படத்தில் நான் வந்து 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். தெனாவட்டு, அப்புறம் ஜித்தன், புலி வருது, எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாரு. அந்த ஆமுதல் அக்குதான பாடல் வந்து ஜித்தன் ரமேஷ் பண்ணி, அந்த பாடல் வந்து எனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ இந்த நேரத்தில் எப்போதுமே நான் அடிக்கடி பார்ப்பேன் சௌத்ரி சாரை. நல்லா ஹெல்த்தாக ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருப்பார். இன்றைக்கி போய் பார்க்குறேன், அப்படியே ஐயா படுத்துட்டு மாதிரியே இருக்குது. அப்படியே கண்ணெலாம் கலங்குது. எப்போதுமே எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியான்னு இன்றைக்கி பேசவே இல்லை. அதாவது சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் ஆர்பி சௌத்ரி சார். அவர் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, அப்பா கூட ரொம்ப படங்கள் சூப்பர் குட்டில் பண்ணியிருக்காரு. அப்பா சித்தப்பாவும் சமுத்திரன்ற படம். ஸோ அப்பா சார்பிலையும் சித்தப்பா சார்பிலையும் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையும் பண்ணிட்டு இல்லை, இந்த ஒரு செய்தி வந்து ஜீட்டிக்க முடியாத ஒன்று. ஆர்பி சௌத்ரி சார் வண்டர்ஃபுல் ஜென்டில்மேன், ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர். நான் அவருடைய நிறுவனத்தில் ஒரு 2 படங்கள் நான் நடிச்சிருக்கேன். இந்த சினிமா துறைக்கு எத்தனையோ பேர் டைரக்டர்ஸு, ஆக்டர்ஸ் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சாப்டர் இன்றைக்கி இல்லை. பட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண நபர்கள், அவர் பண்ண படங்கள் மூலமாக அவர் எப்பவும் இருப்பார். அண்ட் God give all the strength to his family. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அந்த இரவின் அமைகின்றார். பல வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படங்களை எல்லாம் தயாரித்து இந்த மக்களுக்கு நல்ல ஒரு கலை வடிவங்களை வழங்கிய ஒரு நல்ல மனிதர் ஐயா ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய மறைவு திரையுலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய இயல்பான ஒரு குணம் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது, எந்த நேரமும் சிரித்த முகத்தோடு இருப்பது அவரிடம் நான் கண்ட ஒரு நல்ல குணம். அவருடைய நிறுவனத்திற்கு சூப்பர் குட் என்ற ஒரு அருமையான பெயரை அவர் தேர்ந்தெடுத்தது போல அவருடைய மகன் அன்பு தம்பி ஜீவா அவர்களும் எல்லாருக்கும் சூப்பராகவும் ஒரு குட்டாகவும் இருந்த ஒரு நல்ல நண்பர். ரொம்ப அவங்க குடும்பமே என்னுடைய பட்டிமன்றங்களுக்கு ரசிகர். அப்படி ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தினுடைய ஒரு தலைவர் என்று மறைந்து நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய செயல்பாடுகளும் அவர் தந்த கலை படைப்புகளும் இன்னும் அவரை திரைப்படத்தில் தொடர்ந்து வாழ வேண்டும். சூப்பர் குட் சௌத்ரி என்ன சினிமா உலகத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். நல்ல தயாரிப்பாளர் மட்டுமில்லை, நல்ல நண்பர், நல்ல மனிதர். அவருடைய முதல் படத்திலிருந்து நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். ஒரு நல்ல நண்பரை இழந்து இன்றைக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் நான் இங்கே நிற்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து என்னை நாட்டாமைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய படத்தை தயாரித்தவர் தான் சௌத்ரி அவர்கள். அவர் மறைவை ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு.
சினிமா உலகத்தில் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார், வாலினி, நாகிரெட்டி, சக்கரபாணியார், ஜெமினி, வாசன், அந்த சின்னப்பத்தேவர், அந்த வரிசையில் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர், ரொம்ப கிரேட் ஜென்டில்மேன் சொல்லணும். அவர் இவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லாம் விட்டு போவார்னு நினைக்கல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அவர் பார்க்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்த மாதிரியே தெரியல, ஏதோ தூங்குற மாதிரியே இருக்கார். அவங்க குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 99 படம் எடுத்திருக்காரு. 100வது படம் எடுக்கிறத பற்றி சொன்னார். இறைவன் அவரை சீக்கிரம் கொண்டு போட்டாங்க. ஆத்மா சாந்திட்டையே ஃப்ரம் த பிகினிங் அவர் புது வசந்தத்திலிருந்து நான் ஆட் பண்ணுவேன். அதனால் படத்தின் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, ஒரு நல்ல மனிதனே இழந்துருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். மாபெரும் ப்ரொடியூசர், மிகப்பெரிய தயாரிப்பாளர் சௌத்ரி சாருடைய மரணம் பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடும் ஜீவா சார், ரமேஷ் சார் மற்றும் அவங்க குடும்பத்து அனைவருக்கும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் யாரும் பார்க்கவே முடியாது. அத்தனை பேரை உருவாக்கின மெயினாக இயக்குநர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு தயாரிப்பாளர் சொல்லலாம். அவரால் நிறைய இயக்குநர்கள், நடிகர்கள் இன்றைக்கி பெரிய திரையுலகத்தில் பெருசாக சாதிச்சிருக்காங்கன்னா சௌத்ரி சாருடைய சப்போர்ட்டு, ஆதரவு, அவருடைய விஷஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பெரும் மாமனிதரை நம்ம இழந்து நிற்கிறோம். அவருடைய இறப்பு இழக்க முடியாத இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நன்றி. ஆர்பி சௌத்ரி சார் அவர் ஒரு சாதாரண வெறும் தயாரிப்பாளர் மட்டும் கிடையாது, ஒரு பண்பட்ட மனிதர். கிட்டத்தட்ட 100வது படத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான தயாரிப்பாளர். ஒரு படம் 2 படம் எடுத்துட்டாலே, ஓடிட்டாலே, வெற்றியை பார்த்துட்டாலே வேறு விதமான உடல் மொழியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த சினிமாவில் கிட்டத்தட்ட 99 படங்களை எடுத்து 40 கிட்ட இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய ஒரு இயக்குனர் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இருக்கும். அவரோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன் நான் ராம் படம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில். அவருடைய எந்த திரைப்படத்திற்குமே கூட டெலிவரின்றது வந்து அவருடைய ஆஃபீஸில் நடக்கும். அவர் முதல் முறையாக எனக்காக பிரசாத் லேபுக்கு ராம் டெலிவரி வைப்ப டைமில் வந்தார். என் தோளில் கை போட்டு அவர் பேசினது என்னுடைய முதல் தயாரிப்பான படம் அது. அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு ஆசான் போல் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து வழிநடத்துகிறார். அதையெல்லாம் தாண்டி ஒரு தன்மானம் மிக்க ஒரு தயாரிப்பாளர், சுயமரியாதை மிக்கவர். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த இடத்திலும் தன்னை தாழ்த்தி கொள்ளாத ஒரு மனிதர். அப்படியே அவரை பார்க்கும் பொழுது இப்போ எப்படி இருக்குன்னா அப்படியே தூங்குறது போல் இருக்குது. நான் நிறைய அவருடைய தனிப்பட்ட நேரங்களில் அவரை சந்தித்து பேசினவன் நான். இப்போ அவர் அப்படியே சும்மா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. எல்லாருடைய மனதிலையும் இடம் பிடிச்சிருக்காரு. அவருக்காக பிரார்த்திக்கிறேன்.